வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த ஊழியரை கடித்த ஜியாவுதீன் நடவடிக்கை எடுக்க போலீசாரிடம் புகார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வருகின்றது. இங்கு ஜியாவுத் ரஹ்மான் என்கின்ற ஜியாவுதீன் என்பவர் சற்று மனநலம் குன்றியவர் போல காட்சியளிக்கும் நபர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நோயாளி போல அரசு மருத்துவமனைக்கு வந்து சென்றவர். அங்குள்ள மருத்துவர் ஒருவர் அவரின் தோற்றத்தை கண்டு அப்படி சேரில் போய் உட்காருங்கள் என கூறியதை தனக்கு நடந்த அவமானமாக கருதி அந்த மருத்துவர் மீது புகார் மனுவை மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் அனுப்பினார். இதனால் வேதனை அடைந்த மருத்துவர் சம்பந்தப்பட்ட ஜியாவுதீனை அழைத்து வேதனையோடு பேசியுள்ளார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஜியாவுதீன் அப்பொழுது சுமித் என்கின்ற தனியார் கம்பெனி மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக ஈடுபட்டு வந்ததின் மேலாளராக பணிபுரிந்து வந்த மலர் மன்னன் என்பவரை கோபமாக பேசியுள்ளார். மலர் மன்னன் தனக்கு கீழ் பணிபுரிந்தவர்களை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குவதே தெரிந்து கொண்ட ஜியாவுதீன் இன்று முதல் தனியார் ஊழியர்களை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அப்போதைய மேலாளர் மலர் மன்னன் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது பொய்யான புகார்களை அனுப்பி அனைவரையும் மிரட்டி அவர்களின் வேலைக்கு ஏற்ப தினமும் 20 முதல் 100 ரூபாய் வரையிலான வசூலித்து ஈடுபட்டு தான் மிகுந்த அதிகாரம் படைத்தவர் போல் திரிந்து வருகிறார். தான் வந்த உடனே மருத்துவம் பார்க்காத செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் மீது புகார் அனுப்புவதே வாடிக்கையாய் கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி ஆண்கள் உள்நோயாளிகள் பிரிவில் மருத்துவர் செந்தில் நாராயணன் மற்றும் மருத்துவர் சதீஷ் ஆகியோர் நோயாளிகளுக்கு சிகிச்சை மேற்கொண்டிருந்த போது தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருந்த விக்னேஷ் என்கின்ற தற்காலிக ஊழியரும் மருத்துவர்கள் உடன் பணிபுரிந்து வந்த நிலையில் மருத்துவர்களையும் விக்னேஷையும் ஜியாவுதீன் பணிபுரிய விடாமல் மிரட்டி தொந்தரவு செய்து ஒரு கட்டத்தில் விக்னேஷின் தோள் பட்டையில் கடித்துள்ளார். இதனால் காயம் அடைந்த விக்னேஷ் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அடுத்து சிகிச்சை பெற்று வரும் விக்னேஷ் குடியாத்தம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் மஞ்சுநாதன் அவர்களை சந்தித்து ஜியாவுதீன் மீது புகார் அளித்ததை அடுத்து தலைமை மருத்துவர் மஞ்சுநாதன் குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் மருத்துவமனைக்கு வரும் அனைவருக்கும் என் தொடர்ந்து தொல்லை தரும் ஜியாவுதீன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஜியாவுதீன் வயிற்று பிழைப்புக்காக தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் பெண்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசுவதாக கூறப்படுகிறது. செய்திகளுக்காக ராஜேஷ்.